மனைவியை நீங்க நல்லா பார்த்துக்கணும். அதனாலதான் உங்களுடைய மனைவி உங்க பிள்ளைகளை நீங்க போஷிக்கிற ஆளா இருக்கணும். நீங்க அதுக்காக ஆண்டவர்கிட்ட நின்னீங்கன்னா தேவன் உங்களை வெறுமையாக விட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? அந்த டிசைன்ல உங்களை வச்சதே யாரு தான்? தேவன் தான். பெண்கள் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அல்ல நான் சொல்ல வருவது. நான் சொல்ல வருகிறது என்னன்னா, அந்த முழு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, அதுக்கான எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆளா அந்த வீட்டில் இருக்கிற அப்பா தான் இருக்கணும். ஆமென். அந்த ஃபாதர் ரோலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய ரோல். ஒண்ணுமில்லாம போன ஒரு ஆளு, எல்லாம் இழந்து போன ஒரு ஆளு அந்த ஊர்லயே பெரிய ஆள் ஆயிட்டான். ஆமென். கடவுள் வசத்துனா அப்படிதான் வசத்துவார். கொஞ்சம் சிக்னிஃபிகண்டா அது தெரியும். கடவுளுடைய உயர்வுகள் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அடையாளப்படுத்தி சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். சும்மா 10 ஒரு 11 ஏதோ வேலை கிடச்சிச்சு, ஏதோ ஒரு இது அப்படி இருக்காது. இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியம் என்று சொல்லுகிற மாதிரி, அடையாளப்படுத்துகிற மாதிரி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுள் உங்கள் வாழ்க்கையில செய்கிற செயலும் ஆசீர்வாதங்களும் சொல்ல முடியும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அடையாளமா வைப்பார். அந்த மாதிரி தான் நீங்க அதை வாஞ்சிக்கணும். கர்த்தாவே, என் வீட்டுக்கு வர்றவன், என் வாழ்க்கையை பார்க்குறவன் நீங்க உண்டுன்னு அறிக்கை பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. ஆசைப்படுங்க. இது ரொம்ப நியாயமான ஆசை, தரமான ஒரு ஆசை. பாருங்க, தாவீது கோலியாத்துக்கிட்ட சண்டை போடும் பொழுது அவன் இதை தான் ஆசைப்படுறான். என்ன ஆசைப்படுறான் தெரியுமா? இவன் தலையை நான் எடுக்கணும் ஆண்டவரே, அது மூலம் இஸ்ரவேல்ல ஒரு மெய்யான கடவுள் ஒருத்தர் உண்டுன்னு பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை இந்த பூமிக்கு சொல்லட்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வெற்றிகள் என் தேவன் யார் என்பதை ஊரு சொல்லட்டும். மெகா போன் வச்சு சுவிசேஷம் சொல்றோங்கோ அப்படிலாம் இல்லை. உங்களை பார்த்தாலே சில பேருக்கு நம்பிக்கை வரும். அல்லேலூயா. உங்க அருகில வந்தாலே, உங்க வாழ்க்கை கிட்ட வந்தாலே அவங்களுக்கு தெரியும், உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இது வாஞ்சிக்கணும். உள்ள இப்படி வாஞ்சிக்கணும் பாருங்க, உள்ள இப்படி எண்ணணும் பாருங்க. அப்படி எண்ணுச்சுன்னா சரியான அப்படி எண்றீங்கன்னா கரெக்டா எண்றீங்க. அப்படி வாழ்றீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணுங்க, அவங்களுக்கு ஏதோ வேலை கிடைச்சிச்சு, ஏதோ ஒன்று பண்ணறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கையை பார்த்து சிலர் சொல்லணும், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்து சிலர் சாட்சி இடணும். எப்படி இடணும்னா, கடவுள் அவனோடு இருந்தார், கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கேட்க விரும்புறீங்க? ஆமென். பெரிய ஆள் ஆயிட்டான், அந்த ஊர்லயே பெரிய ஆள் ஆயிட்டான். அங்கே இருக்கிற லாங்குவேஜ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி மொழி உபயோகப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்கிறான், பார்வோனுக்கு தேவன் என்னை தகப்பனாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ டெல் யூ மாடல் லாங்குவேஜ். பார்வோனுக்கே நான் தாண்டா அப்பேன். இளங்கலை கொஞ்சம் பேருக்கு. பார்வோனுக்கே நான் தான் யாரு? அப்பன். அவனுக்கே நான் தாண்டா அப்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாதர் மீன்ஸ், அந்த எபிரே வார்த்தைகளை பொறுத்தவரை தகப்பன் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு நாள் அதை பத்தி பேசலாம். அதுல முதல் முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுமா? ஃபாதர் மீன்ஸ் he is the provider. அவன் தான் போஷிக்கிறவன். சும்மா அப்பா அப்பான்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் அப்பானா தப்பாம போஷிக்கணும். சிலர்லாம் சும்மா அப்பா டைட்டில் தான், ஃபுல் வேலையும் யார் தான் பண்ணிட்டு இருப்பா? அம்மா தான் பண்ணிட்டு இருப்பேன். நான் சொல்றேன், அப்பாங்கிறது டைட்டில் வேர்டு கிடையாது. அப்பான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ப்ரொவைடர். எல்லாம் சொல்லுங்க, ப்ரொவைடர். பார்வோனுக்கு தேவன் என்னை தகப்பனாக்கிறான்னு அர்த்தம்னா, நான் தான் அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஏன்னா யோசேப்பு மட்டும் இல்லைன்னா ராஜாவும் சட்டி ஏந்திருப்பாரு பஞ்ச காலத்தில். இப்போ ராஜா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தெம்பா இருக்கிறாருன்னா ஒன்னே ஒன்று காரணம், பார்வோனுக்கு தேவன் என்னை தகப்பனாக்கினார். ஃபாதர் மீன்ஸ் த ப்ரொவைடர். எல்லாம் சொல்லுங்க, அப்பா என்றால் போஷிக்கிறவர் என்ற அர்த்தம். நிறைய வீடுகளில் பாருங்க அப்பா ரோல் மைனஸில் தான் இருக்கு. புல் வேலையும் யார் தான் பண்ணிட்டு இருக்கிறா? அந்த வீட்டு பெண்மணி பாரத்தை சுமந்து வழிய சுமந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர் ஊர் ஊரம் சுத்திக்கிட்டு ஊருக்கு ஏதோ பண்ணிட்டு அலைவார். நான் சொல்றேன், ஒரு நல்ல அப்பாவை நீங்க இருப்பீங்கன்னா உங்க மனைவி பிள்ளைகளை நீங்க நல்லா பார்த்துக்கிற ஆளா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்க பேர் அப்பா, இல்லைன்னா தப்பா. நீங்க அப்பாவா தப்பாவான்னு தெரியல. தேவனை நீங்க நம்பணும், தேவனை சார்ந்துக்கணும். ஆண்டவரே, ஐ வாண்ட் ப்ரொவைட் மை ஃபேமிலி. என் குடும்பத்துக்கு தேவையானதை நான் செய்யும்படி என் இருதயத்தை வளப்படுத்தும், என் கைகளை பலப்படுத்தும் நீங்க கேட்கணும். சில பேர்லாம் அந்த மாடல் இதில் சில பேர் என்னெல்லாம் திங்கிங் வருது தெரியுமா? ஒய்ஃபுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சிட்டா போதும் பிரதர், நம்ம அப்படியே ஊர் சுற்றலாங்கிறாங்க. ஜோம் பண்ணிக்குவாங்க, ஒய்ஃபுக்கு நல்ல வேலை கிடைக்கிடுங்க. முதல்ல உன் மண்டை கழுவுறதுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் வா. மனைவியை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதனால தான் உங்களுடைய மனைவி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் போஷிக்கிற ஆளாக இருக்கணும். நீங்கள் அதுக்காக ஆண்டவர்கிட்ட நின்னீங்கன்னா தேவன் உங்களை வெறுமையாக விட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? அந்த டிசைனில் உங்களை வச்சதே யார் தான்? தேவன் தான். பெண்கள் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அல்ல நான் சொல்ல வருவது. நான் சொல்ல வருகிறது என்னன்னா, அந்த முழு ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, அதுக்கானது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆளா அந்த வீட்டில் இருக்கிற அப்பா தான் இருக்கணும். ஆமென். அந்த ஃபாதர் ரோலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய ரோல். The father role, it's God's role. நிறைய பேருக்கு இந்த தெரியல பாருங்க. அப்பா அண்ணா என்னமோ நினச்சிக்கிட்டாங்க. சில வீட்டிலலாம் சும்மா தான் இருக்கு, அந்த பிள்ளைங்களுக்கே தெரியுது. சும்மா இப்படி வருவார் போவார், ஒரு பொறுப்பாக ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் அதுகளுக்கே தெரியும் ஏதாவதுன்னா அம்மாட்ட தான் போகணுன்ட்டு. நோ, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எனக்காக எல்லாத்தையும் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு அப்பா ஒரு வீட்டில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமே. நல்லா வேலைக்கு போகணும், பொறுப்பாக இருக்கணும். பொறுப்பாக இருந்து அந்த குடும்பத்துக்கு செய்கிறதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் விட்டுட்டு வேற என்ன பண்ணாலும் சரி, ஈவன் ஊழியமே பண்ணாலும் சரி, அது ஊழியம் கிடையாது, அட்டூழியம். தன் குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி விசாரிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. First provide your family, first provide your child. உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கக்கூடிய திராணியிலே வளராத ஒரு நபரா நாம் இருந்துட்டு இருப்போம்னா, that's not good things. That's not good things. So father means provider. எல்லாம் சொல்லுங்க, அப்பானா என்ன பண்றவர்? போஷிப்பார், தேவைகள் எல்லாம் சந்திப்பார். என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த வீட்டுக்கு அவரால் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அவர் தான் அப்பா. இதை சொன்னா தப்பா?